நீங்க 7 வருஷத்துக்கு முன்னாடி மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்புட்ன்னா, இதுதான் உங்களுக்கு கடைசி சான்ஸு. ஸோ அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் படத்த வந்துட்டு, அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் ஆன்கோர்ன்னு பேர் வச்சு ரிலீஸ் பண்ண போறாங்க. அண்ட் இந்த படத்துக்கு நீங்க டிக்கெட் போடுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஸோ அதுல அந்த ஆன்கோர்ன்ற வார்த்தைக்கு வந்துட்டு மறுபடியும் அப்படின்ற மாரி வந்து அர்த்தம் வரும். அண்ட் இது வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்த எண்ட் கேம் படம் கிடையாது. இதுல முக்கியமா 2 விஷயத்த வந்து மாத்தியிருக்காங்க. ஸோ அதுல ஃபர்ஸ்ட்டு இந்த படத்தோட கலர் கிரேடிங்கு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எண்ட் கேம் படத்துக்கும், இப்ப ரிலீஸ் ஆக போற ஆன்கோருக்கும் கலர் கிரேடிங்க வந்து மாத்தியிருக்காங்க. அண்ட் 2வதா வந்து ரொம்பவே முக்கியமானது, இந்த படத்துல எக்ஸ்ட்ராவா 4 நிமிஷத்த வந்து ஆட் பண்ண போறாங்க. அண்ட் இந்த 4 நிமிஷம் வந்துட்டு டைரக்ட்டா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட வந்து கனெக்ட் ஆக போகுது. ஆல்ரெடி இந்த படத்தோட டைரக்டர்ஸ் வந்துட்டு டூம்ஸ்டே படம் நடக்கிறதுக்கு காரணமே எண்ட் கேம் தான் அப்படின்றது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அதனால தான் இப்ப எண்ட் கேம் வந்து ரிலீஸ் பண்றாங்க. அண்ட் இந்த எக்ஸ்ட்ரா 4 நிமிஷம் இல்லாம டிசம்பர் மாசம் ரிலீஸ் ஆக போற அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படத்துல இருந்து ஒரு சீனையுமே வந்து போட்டு காட்ட போறாங்க. அண்ட் இது வந்து எல்லாருக்கும்லாம் கிடையாது. சோ மார்வல் இப்ப புதுசா இன்ஃபினிட்டி விஷன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து தியேட்டருக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சோ ஒன்னு ஐமேக்ஸ் அப்படி இல்லனா இன்ஃபினிட்டி விஷன் இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுல நீங்க படம் பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு அந்த டூம்ஸ்டே படத்தோட எக்ஸ்ட்ரா சீன் வந்து வரும். இல்லனா வராது. தப்பி தவறி நார்மல் ஸ்கிரீன்ல வந்து புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால அந்த எக்ஸ்ட்ரா சீன் வந்து பார்க்கவே முடியாது.